ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர்கேவின் சமையல். கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புளிச்சக்கீரை கடைசல் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இருக்கும் கைஸ். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒரு கடாய் எடுத்துக்கங்க. அதில் புளிச்சக்கீரை தலையை ஆஞ்சி அது எல்லாத்தையும் அதில் சேர்த்திக்கிங்க. தேவையான அளவுக்கு அதில் தண்ணீர் ஊற்றிக்கிங்க. ரொம்ப ஊற்றக்கூடாது, ஓரளவுக்கு ஊற்றுங்க. ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. தண்ணியில் எல்லா இலையும் நல்லா டிப் ஆகிற மாதிரி கிளறி விடுங்க. நான் வந்து மண்பானையில் செய்கிறேன் கைஸ். நீங்களும் மண்பானை வீட்டில் இருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். புளிச்சக்கீரையை மண்பானையில் செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. பழுப்பு கலரில் வந்துருக்குது பாருங்கள். இன்னும் நல்லா வேகணும் கைஸ். அதனால் அப்பப்போ நீங்கள் அதை பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. இன்னும் நல்லா வேகணும். இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். தண்ணி பாருங்கள், நம்ம கொஞ்சம் தான் சேர்த்தோம், ஆனால் எவ்வளோ தண்ணி விட்டுருச்சு பாருங்கள். அதனால் தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஓரளவு சேர்த்திக்கிங்க போதும். நல்லா கிளறி விடுங்க. பாருங்க கைஸ், நல்லா வெந்துருச்சு. நல்லா கிளறி விடணும். அப்பப்போ கிளறி விட்டு அதை நல்லா வேக வைக்கணும். இப்போது இதை தண்ணியை வடிச்சிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குவோம். பாருங்கள், நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு சிறிதளவு அதில் எண்ணெய் சேர்த்திக்கிங்க. எந்த எண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா பெஸ்ட்டு, இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்குங்க. அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்குங்க. அரை ஸ்பூன் அளவு வரமல்லி சேர்த்துக்குங்க. இது மூணையும் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. சீரகமும் வரமல்லியும் நல்லா பொரிஞ்சு கலர் மாறணும். இந்த டைமில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை தழை சேர்த்துக்குங்க. ஒரு கை அளவுக்கு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதில் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயத்தை நல்லா கைவிடாமல் நல்லா வணக்கி விடுங்க. இந்த மாதிரி வணக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை, சிறிதளவு வெந்தால் போதும். பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகாயை பொடி பொடியாக நறுக்கி அதோடு சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணக்கி விடுங்க. கொஞ்சம் நேரம் அது வேகட்டும். இப்போது வடிகட்டின அந்த புளிச்சக்கீரையை இதோட சேர்த்திக்குவோம். சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. இந்த வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் சேர்ந்து நல்லா புளிச்சக்கீரையோட நல்லா மெர்ஜாகி வரணும். அதனால் நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா பெரட்டி விடுங்க. சிறிதளவு அதோட உப்பு சேர்த்துக்குங்க. தூள் உப்பாக இருந்தாலும் சரி, கல் உப்பாக இருந்தாலும் சரி, சிறிதளவு உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா பெரட்டுங்க. இந்த பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் புளிச்சக்கீரையில் நல்லா மெர்ஜாகி வரணும். அந்தளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க. சிறிதளவு எண்ணெய் சேர்த்திக்கிங்க. எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் பெரட்டி விடுங்க. இந்த கோடை காலத்துக்கு நல்லாயிருக்கும் கைஸ். சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி, அயன் சத்து மிக மிக நிறைஞ்ச ஒரு கீரை. இதை வந்து கன்சீவாக இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், இதை அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிங்க. மாற்றி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு அரைச்சிக்கணும். அரைச்சி அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. வெங்காயத்தை நல்லா கீரையில் எல்லா பக்கமும் படுற மாதிரி, டிப் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. சூப்பராக இருக்கும் கைஸ். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை சாப்பிடும்போது லைட்டாக நல்லெண்ணெய் சேர்த்து சாதத்தோடு பெரட்டி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். தேங்க்யூ கைஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.